பெரிய வாஞ்சை என்னென்னா, சிமியோன் அவருக்கு, இந்த தேவ மனுஷனுக்கு, அவர் ரொம்ப நீதியாக ரொம்ப பக்தி உள்ளவராக இருக்கிறாரு. தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு விடுதலை தரணும். எதுலேருந்து? இந்த அடிமைத்தனம், எல்லா அடிமைத்தனம், பாவம், என்னது, வியாதி, இப்படி எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறதுக்கு யார் வரணும்? இரட்சகர் வரணும்னு அதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கையை தட்டி, புரியுதுங்களா? ஆமாம், இதுக்காகவே அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ பாருங்கள், வசனம் சொல்லுது, அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சரிங்களா? அந்த ஆறுதல் வர காத்துக்கிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கு, தேவன் கொடுத்துருக்கிறார் ஆவியானவர். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவருக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆவியானவர் உணர்த்திருக்கிறார். நீ அந்த ஆறுதலை பார்க்காம சாக மாட்ட. கையை தட்டி நல்லா தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்தும், என் குடும்பத்தில் எல்லாரும் இப்படி இருக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து, ஆண்டவரே ஜனங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், ஆண்டவரே ஜனங்கள் நல்லா இருக்கணும், ரட்சிக்கப்படணும், தேசம் தேவனை அறியணும் அப்படின்னு தாகத்தோடு இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த ரட்சிப்பை பார்க்காம நீங்கள் சாக மாட்டீங்க. கையை தட்டி. ஆமே, கர்த்தருடைய வார்த்தை. ஆமே.